அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். ஆமென். காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவராயிருக்கிறார். கடந்த நாட்களிலே ஆண்டவர் பேசின, ஆண்டவர் சொன்ன 46 ஓமைகளை தியானிக்கும்படியாக நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம். கர்த்தர் அதிலே முதலாவது ஓமை உப்பும் வெளிச்சத்தை குறித்து நிறைவு செய்யும்படியாகவும், எதிராளிகளை குறித்ததான ஓமையை நிறைவு செய்யும்படியாகவும், ஆகாயத்து பறவைகளை குறித்ததான ஓமையை நிறைவு செய்யவும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதைத் தொடர்ந்து காட்டு புஷ்பங்களை குறித்த ஓமையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதிலே மத்தேயு எதை குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை குறித்து கடந்த 2-3 வாரங்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் இந்த காட்டு புஷ்பங்களை குறித்த ஓமையை இன்னொரு நற்செய்தி புத்தகத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது லூக்காவிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லூக்கா என்கிற எழுத்தாளரும், லூக்கா என்கிற ஒரு அப்போஸ்தலன், ஆண்டவருடைய சீஷன் எழுதுகிற ஒரு காரியத்தில் அவர் எப்படிப்பட்ட காரியங்களை குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை குறித்து தான் உங்களோடு கூட நம் எல்லாரும் சேர்ந்து தியானிக்க போகிறோம். வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயுவில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பொழுது நம் வாசித்தோம். அங்கு இருக்கிறதான ஆண்டவருடைய செய்தியை கேட்க வந்த மக்களோடு கூட, அவருடைய சீஷர்களோடு கூட கர்த்தர் அந்த வார்த்தை பேசியிருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல லூக்கா குறிப்பிடும்போது சொல்லுகிறார், அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வந்த மக்களும் கவலைகளோடு தான் இருக்கிறார்கள். ஆண்டவரோடு கூட இருக்கிற சீஷர்களும் கவலையோடு தான் இருக்கிறாங்க. என்ன சாப்பிட போகிறோம், எல்லாம் காலி ஆயிடுச்சு, எல்லாம் வெறுமையாக இருக்குது, நெக்ஸ்ட் வேலை சாப்பாடுக்கு என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன ட்ரெஸ்ஸு போட போகிறோம், இப்படிப்பட்ட கவலைகள்லாம் யாருக்கு இருக்குது? என் நேசர் என்னோடு கூட இருக்கும்பொழுது எனக்கு என்ன கவலை? அல்லேலூயா. ஆண்டவரே நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம ஏன் சாப்பாட்டுக்காக, உணவுக்காக, ட்ரெஸ்ஸுக்காக கவலைப்படணும்? அன்று சராசரங்களை படைத்து ஆளுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் துதிக்கும் பொழுது உங்களுடைய துதியில் அவர் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் கூப்பிடும் போதும் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிறார். உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது உங்கள் தேவைகளை நிவர்த்தி செய்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் உணவுக்கும் உடைக்கும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? அவரோடு கூட இருந்தாங்க, அவரோடு கூட சாப்பிட்டாங்க, அவருடைய போதனைகளை கேட்டாங்க, அவர்களோடு கூட நடக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு எது மேலே கவலை இருக்குது? சாப்பாட்டு மேலேயும் துணி மேலேயும். அடுத்து என்ன ஆண்டவரே, என்ன சாப்பிட போகிறேன்னு தெரில, எல்லாம் காலி ஆயிடுச்சு, எல்லாம் தீர்ந்து போச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, எல்லாம் வெறுமையாயிடுச்சு, இதுக்கப்புறம் எங்கே போய் மறுபடியும் உழைக்கணும், மறுபடியும் சம்பாதிக்கணும். அவர் என் கூட இருக்கும்போது நான் ஏன் அதுக்கெல்லாம் கவலைப்படணும்? அவர் என்ன பட்னியாக விட்டுருவாரா? ஒரு வேலைக்காக ஒரு மனுஷன் கூட்டின்னு போகும்போதே, எப்பா ஒரு வேளை சாப்பாடு கூட வாங்கி கொடுக்கலன்னா நான் மனுஷனாப்பான்னு கேட்டு பெயிண்ட் அடிக்க போகிறாங்களோ இல்லை கொளுத்து வேலைக்கு போகிறாங்களோ, ஒரு வேளை சாப்பாடு நம்ம போடுறோம்ல. சாதாரணமாக ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கு அப்படி கொடுக்காதவங்க ரொம்ப ஒஸ்ட்டு கேரக்டருங்க. உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு ஏதோ ஒரு வாய் தண்ணி, நீ கட்டின வரத்தானே சோறு, நீ தான் கூலி வாங்குறிய. நான் சொல்கிறேன்னா, ஒரு வாய் சோறு போகிறதுல ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாது. நம்ம சர்ச்சில் நிறைய பேர் சோறு போடுறவங்க தான். நீங்கள் உங்கள் கணினியில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், உங்கள் வீட்டில் ஏதோ வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் வராங்க, ஒரு வேளை சோறு போகிறதுல ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாதுன்னா அவனுக்கு கூலியும் கொடுத்து நான் சாப்பாடும் போடணுமா? இங்கே ஏசப்பா பிள்ளைங்க, நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைங்க இல்லை, சோறு போட்டால் என்ன ஆகிட போகுது? இட்லி கொடுத்தா என்ன ஆகிட போகுது? 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா போயிதுன்னு கவலைப்படுறியா? ஆண்டு உனக்கு 40 ரூபா கொடுப்பாரு. ஒருவேளை சோறு வாங்கி கொடுக்கறதுக்கு பால் மாறாதீங்க. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வேலைக்கு வந்துக்கிறாங்க, அவங்கக்கிட்ட இல்லைன்னு தான் உங்ககிட்ட வேலைக்கு வர்றாங்க. அவங்கள பட்னியாக கூலி மட்டும் கொடுத்து அனுப்பாதீங்க, கூலியில் கழிச்சுன்னு கொடுக்காதீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்கள் கொடுக்க கொடுக்க கர்த்தர் உங்களை நிறைய ஆசீர்வதிப்பார். நீ அதில் கஞ்சதனம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணினா மறுபடியும் பெரிய கஷ்டத்தை நீ சந்திக்க வேண்டியது இருக்கும்.
நீ தாராளமாக செஞ்சுப்பார். சாப்பாடு அவங்க கூலி வாங்குறது கூட அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்காது. நம்ம சோறு போட்டாங்களே, எப்பவுமே சாப்பாடு போட்டவங்களை யாருமே மறக்க மாட்டாங்க. உப்பிட்டவரை எப்பவுமே நம்மளுக்கு ஒரு வாய் சோறு போட்டவங்களை என்றைக்குமே மறக்க மாட்டாங்க யாருமே. அவங்க எனக்கு சோறு கொடுத்தாங்களே அப்படின்றது எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கும். நான் ஊழியத்தின் ஆரம்பத்தில் இருக்கும்பொழுது என்னால் மறக்கவே முடியாது. நான் பேச்சுலராக ஊழியத்துக்கு போனேன். இந்திய சுவிசேஷ திருச்சபையில் வானகரம் ஈசிஐ திருச்சபைக்கு மேலே ஒரு அறை இருக்கும். அந்த அறையில் தங்கியிருந்தேன். ஒரு நாள் கூட நான் சமைச்சதே இல்லை. ஒரு அம்மா, அற்புதம் அம்மா அவங்க பேர். அந்த அற்புதம் அம்மா 1 வருஷம் 1.5 வருஷம் 3 வேளை சாப்பாடு எனக்கு கொடுப்பாங்க. என்ன தெரியுமா அதோடைய ஆசீர்வாதம்? அவங்க பையன் ஈசிஐயில் பாஸ்டர் ஆகிட்டார். அல்லேலூயா. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா உங்களுக்கு கொடுக்குறையா, நாளைக்கு என் பிள்ளை ஊழியத்துக்கு போகும்போது, என் பிள்ளை எங்கே இருக்கும்போது என் பிள்ளை கடவுள் போஷிக்க மாட்டாரா? அன்றைக்கி எனக்கு பலன் இருக்குதோ இல்லையோ, இன்றைக்கி கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. நான் என்றைக்குமே என் வாழ்நாளில் அவங்கள மறக்கவே மாட்டேன். அவங்க கையால் நான் சாப்பிட்ருக்கிறேன். அந்த கையால் நான் சாப்பிட்ருக்கிறேன். கடைசியாக வரும்போது அந்த கரங்களை பிடிச்சி அந்த கரத்துக்கு ஒரு முத்தம் கொடுத்து, அம்மா இந்த கரத்தை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன், உங்கள் கையால் நான் சாப்பிட்ருக்கிறேன், நான் உயிர் உள்ள வரைக்கும் அந்த நன்றி நினைப்பேன். சாப்பாடுன்றது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு காரியம். நம்ம எனக்கு 3 வேளை சாப்பாடு போடுவாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும். அவங்க சாதாரணமான ஒரு வேலை செய்கிறவங்க, சாதாரணமாக ஒரு ஷூ கம்பெனியில் போயிட்டு ஒரு ஹெல்ப்பர் வேலை, ஒரு க்ளீன் பண்ணுற வேலை, சாதாரணமாக வேலை செய்கிறவங்க. 3 பிள்ளைங்க இருக்கலாம், ஆனால் அந்த அம்மா தனியாளாக இருப்பாங்க. அவ்வளோ அன்பாக அந்த பிள்ளைங்கக்கிட்ட கூத்தனுப்புவாங்க. அந்த தம்பி மாருங்க பால் மாறாமல் சாப்பாடு, ஐயாவுக்கு எத்தனை போய் கொடு, அண்ணனுக்கு எத்தனை போய் கொடுன்னு சொல்லுவாங்க சாப்பாடு. நான் சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவி வச்சுருவேன். அப்போ என்ன வேலை நினைக்கிறீங்க? சாப்பிட்றது, ஜெபம் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது, சாப்பிட்றது, ஜெபம் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது, சாயந்தரமான சுந்தர சோகத்துக்கு டியூஷன் நடத்த போகிறது. இது அப்படி தான் இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் இருந்த அங்கே எடுத்த மெசேஜ், அங்கே பண்ண ஜபங்கள் தான் இப்போ காப்பாற்றின்னு வண்டி ஓடினுக்குது. ஒருவேளை இங்கே இருக்கும்போது எனக்கு நேரம் குறைவாக கிடச்சிருக்குது ஜெபம் பண்ணுறதுக்கு. ஆனால் அங்கே இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சர்ச்சுக்கு மேலேயே அந்த வீடு இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு பாஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அந்த இடத்துல இருந்து அந்த ஊழியத்தை கனத்தோடு கூட செய்ய, உண்மையாக நிறைவேற்ற கர்த்தர் உதவி செஞ்சார். அங்கே என்ன போஷிக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுருந்தார். என்னென்ன இல்லை, அவங்க சர்ச் பாஸ்டரை எந்த ஊழியக்காரர் வந்தாலோ அந்த அம்மா வெறுமையாக விடவே மாட்டாங்க. எனக்கு சோறு போடுறாங்க பரவாயில்ல, என்னை பார்க்கறதுக்கு 4 பேர் வந்தால் அந்த 4 பேருக்கு சோறு போடுவாங்க. நான் யோசிப்பேன், இதுக்கெல்லாம் என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரியலையே. அவங்க சொல்லுவாங்க, ஐயா உங்களுக்கு செய்கிறேன்னா நெக்ஸ்ட்டு அதை விட பல மடங்கு என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு கர்த்தர் செய்வார்யா. உண்மையாக அந்த அம்மா விசுவாசத்தின்படி அவங்க பிள்ளைகளுக்கு அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் செஞ்சார். அல்லேலூயா. உணவுன்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நான் யாரை நம்பியும் போல ஊழியத்துக்கு, அவரை நம்பி போனேன். வெறும் 170 ரூபாய் கொடுத்து அனுப்பிட்டாங்க எங்கள் அம்மா. பெட்ரோல் போட்டுன்னு போப்பா வண்டிக்கு, வெறும் 170 ரூபாய். ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எடுத்துக்கின்னு பெட்ரோல் போட்டு, ஒரு கட்டப்பை நிறைய புக்கு, இன்னொரு ட்ராவல் பேக் நிறைய துணி எடுத்துக்கிட்டு போயிட்டேன் நான் ஊழியத்துக்கு, இந்திய சுவிசேஷ திருச்சபைக்கு. என் கையில் காசில் எதுவுமே இல்லை. கர்த்தர் என்னை அழைக்கும் போது நான் எப்படி வந்தனோ அந்த அழைப்புக்கு ஏற்றபடி நான் உண்மையாக நிற்கிறேன். நான் நினைக்கிறேன் அவர் என்னை நடத்துகிற வழியில் நான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இன்னி வரைக்கும் இந்த இந்திய சுவிசேஷ திருச்சபையின் ஊழியத்தில் என்னை குறைவில்லாமல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வெறும் 170 ரூபாய் கொடுத்து அனுப்புனாங்க. இன்றைக்கி கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இதே இடத்துல இந்த இந்திய சுவிசேஷ திருச்சபையிலேயே ஆர்டினேஷன் வாங்கி முழு நேர போதகராக கர்த்தர் அழகான மனைவி கொடுத்தாரு, அழகான குடும்பத்தை கொடுத்தாரு, அழகான சபை, அழகான விசுவாசிகளை, நல்ல ஒரு அற்புதமான விசுவாசிகளை கொடுத்துருக்கிறார் என்றால், வெறுமையாய் வந்தவனை தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருக்காய் உண்மையாய் ஓடும் பொழுது எனக்கு உள்ள கவலையே இல்லை. என்ன இடம் வெறும் 170 ரூபாய் கொடுக்குறாங்களே அம்மா அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. என்னை கடவுள் ஊழியத்துக்கு அழைச்சாருன்னா எனக்கு சோறு போடுவார், எனக்கு துணி கொடுப்பார். உண்மையை சொல்லிட்டோமா, இந்த 10 வருஷத்தில் 12 வருஷத்தில் நான் துணி எடுத்ததே கிடையாது. ஆனால் எப்பவுமே புது துணி நிறைய போடுறேன். என்றைக்குமே எங்கள் வீட்டில் அரிசி குறைஞ்சதே கிடையாது. நிறைவாக சாப்பிட்றேன், 4 பேரோடு சேர்ந்து சாப்பிட்றேன். ஏன் தெரியுமா, நான் அவரை நம்பி வந்தேன். அவர் எனக்கு துணி கொடுத்தார், சோறு போட்டார். அல்லேலூயா.
ஆகாரத்துக்காகவோ வஸ்திரத்துக்காகவோ நான் கவலைப்பட்டது கிடையாது. என்னை கவலைப்பட விடமாட்டார். அவர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்கனாலும் ஸ்தோத்திரம். அவர் கொடுத்தாருன்றதுக்காக நல்லவர், கொடுக்கணுன்றதுக்காக ஆண்டவர் எனக்கு என்னமோ கொடுக்க மாட்டார் நான் சொல்ல மாட்டேன். அவர் எனக்கு கொடுக்கலனாலும் எனக்கு ஸ்தோத்திரம் தான். அவர் எனக்கு எது ஏன்னா அவருக்கு எனக்கு எது செஞ்சாலும் அது நல்லது தான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எதை அனுமதிச்சாலுமே அது நல்லதுக்கு தான். அது கஷ்டமாவோ உபத்திரமாவோ வேதனையாவோ நீங்கள் நினைக்க வேண்டாம். அது மூலமாக கர்த்தர் உங்களுக்கு வேற ஏதோ ஒரு புதிய திட்டத்தை, ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய வழியை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவரோடு கூட இருந்த சீஷர்கள் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட சில ஆண்டுகளில் அவர்களுக்கு இன்னும் ஆண்டவரோடு கூட நெருங்குகிற ஒரு அனுபவம் கிடைக்கல. எனக்கு 19 வயசில் அந்த அனுபவம் கிடைச்சிச்சு. ஆண்டவரோடு கூட நெருக்கமாக ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு. அப்போ பிடிச்ச ஆண்டவரை இன்னி வரைக்கும் நான் விடலை. என் விசுவாசத்தை, நம்பிக்கையை என்னை அவர் நடத்துவார். அல்லேலூயா. எனக்கு முன்னாடி இருக்கிற யார் வேணா இருக்கலாம், எனக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரங்கள், ஆளுகைகள் எது வேணா இருக்கலாம். ஆனால் என்னை அழைத்தது என்னுடைய தெய்வம். எங்கிருந்தாலும் சோறு போடு, எங்கிருந்தாலும் காப்பாற்றுவார். மனிதன் பார்வைக்காக உண்மையை என்னால் ஓட முடியாது. ஆனால் கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்கிற அந்த எண்ணத்தோடு என் வாழ்நாள் முழுவதும் என் விசுவாசத்தை காத்து கொண்டு எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வழியிலே நான் ஓட பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. அவர் நமக்கு நியமித்திருக்கிற வழியில் மனுஷன் பார்க்குறாங்க. எனக்கு மேலான அதிகாரங்கள் என்னை பார்த்து பாராட்டுவார்கள் என்பதற்காக அல்ல. என்னை பாராட்டினாலும் ஒன்று தான், என்னை தூஷித்தாலும் ஒன்று தான். இன்றைக்கி பாராட்டுவாங்க, நாளைக்கு தூஷிப்பாங்க. நாளைக்கு தூஷி இருக்கிறவங்க இன்றைக்கி பாராட்டுவாங்க. என்னை அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய தகுதி என்னுடைய கல்வினாலோ, என் அறிவினாலோ, என்னுடைய குடும்பத்தின் பின்னணியினாலோ உண்டானதல்ல. என்னை உண்டாக்கின என் தேவனால் ஆனது என் தகுதி. எனக்கு தான் தெரியும் என் தகுதி தான். என்னை தகுதியாய் நிற்க வைத்திருக்கிறார் என்றால் உண்மையாய் அந்த தகுதியை, எனக்கு எந்த தகுதி இல்லாதவனை ஆண்டவர் தகுதியாக்கி நிற்க வச்சிருக்கிறாருன்னா அதில் உண்மையாய் ஓடுறதுக்கு தான் பிரயாசப்படணும். உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு காரியம், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நினச்சி நீங்கள் கஷ்டப்படாதீங்க. ஒருவேளை உங்கள் சரீரத்தில் உபத்திரம் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் பலவீனங்கள் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு இல்லாமை இருக்கலாம், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம், ஒரு வெறுமையை நீங்கள் பார்க்கலாம். வனாந்திரத்தை போல தெரியலாம். எல்லா பக்கங்களும் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. யாரிடத்தில் போனாலும் என்னிடத்தில் முகம் கொடுத்து பேச மாட்டாங்களே, எல்லாரும் என்னை வெறுக்கிறார்களே, வேதனைப்படுத்துகிறார்களே, நான் எங்கே தான் போவது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கலாம். உலகம் அப்படி தான் பண்ணணும். ஆனால் உங்களை அழைத்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர், அவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை வெறுமையை விட மாட்டார். உங்கள் கரங்கள் தளர்ந்து போவாது. உங்கள் வாழ்க்கையில் உணவுக்காக, உடைக்காகவோ என்றைக்குமே நீங்கள் கஷ்டப்படவே கூடாது. என்னை அழைச்ச ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. என்னை உருவாக்கினவர், தாயின் கருவிலே நான் உருவாகிறதுக்கு முன்னாடியே எனக்கான திட்டங்களை வகுத்த ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன்னா அவருக்கு என் தேவைகள் தெரியும். அவர் என்னை பலன் உள்ளவனாக நிற்க செய்வார். அவர் என்னை அற்புதமாய் நடத்துவார். அவருடைய நடத்துதல்கள் எல்லாமே எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் நம்பணும். அல்லேலூயா. அவங்களுக்கு இருந்ததுக்கு ஒரு குறைஞ்ச அனுபவம் தான். அவங்க ஆண்டவர் அறிந்தவர்கள் தான், விசுவாசிக்கிறவர்கள் தான், ஆண்டவரோடு கூட பயணப்பட்டவர்கள் தான். ஆனாலும் அவர்களுக்குள்ள ஒரு நிறைவான விசுவாசம் இல்லை. அதை காண்பிக்கும்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னோடு கூட நீங்கள் இருக்கிறீங்கன்னா உணவுக்காக, உடைக்காக. ஒரு சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நம்ம என்ன பண்ண மாட்டோம், உணவு உடைக்கு குறை வைக்க மாட்டோம். அம்மாவுக்கோ ஆயாவுக்கோ வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கோ எப்போ வருஷத்துக்கு ஒரு புடவை அதை எடுத்து கொடுத்துனோம்ல, நம்முடைய கணக்கு என்ன, ஏதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கூட இல்லை. என்ன சொல்லுவாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு புடவை கூட எடுத்து கொடுக்க மாட்டேது, இது எப்போ கூப்பிட்டு ஒரு சோறு கூட போட மாட்டேது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதனால் ஏதையோ ஒன்று பண்ணுறோம் இல்லைங்களா. நம்ம மனுஷர்களுக்கு அப்படி நினைக்கும் பொழுது நம்மளை உருவாக்கின ஆண்டவர் எப்படி நம்மளை விட்டுருவார்? உங்களை விட மாட்டார். அப்படி கரத்தை விட்டுற மாட்டார். நீங்கள் கவலைப்படாதீங்க. உலகத்தில் இருக்கிற மனுஷன் கவலைப்படுறத போல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. உலகத்தில் இருக்கிறவன் தான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவான். உலகத்தில் இருக்கிறவன் தான் ட்ரெஸ்ஸுக்கு கவலைப்பட்டுட்டு இருப்பான். எப்போ பார்த்தாலும் எதனா காலி ஆகும் போதே அவனுக்குள்ளே வேதனை இருக்கும். உங்களுக்கு நீங்கள் உண்மையை சொல்லுங்களேன், உங்களுக்கு எப்போ தான் குறைவு ஏற்படும் போது நிச்சயமாக ஆண்டவர் இதை நிறைவாக்கிடுவார். சந்தோஷம். அதை விசுவாசி இருக்கிறீங்களா? இது குறைஞ்சினே இருக்குதே, என்ன போது தெரியல அப்படின்னு நினச்சிக்கிறீங்களா?
இது குறையுதுன்னா கர்த்தர் கொடுக்க போறாருன்னு நினச்சிக்கிறீங்களா? கொடுக்க போறாரு. என்கிட்ட குறையும் போது கர்த்தர் என்ன பண்ண போறாரு? கொடுக்க போறாரு. அதை குறைய விட மாட்டாரு. அது குறையும் போது மறுபடியும் நிறைவாகும். ஆண்டவர் என் கூட இருக்கிற, என்னை தெரிந்து கொண்டு என்னை உருவாக்கினவர், என் தாயின் கருவில் உருவாகும் முன் என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் என்றால் அவருக்கு என்னுடைய தேவைகள் எனக்கு என்னன்றது அவர் நன்றாக அறிஞ்சிருக்கிறார். மனுஷனுக்கு தெரியாது. உலகத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் தான் எனக்கு இல்லையேன்னு கஷ்டப்படுவாங்க. என்கிட்ட வெறுமையாக இருக்கிறனே, ஒன்றும் இல்லையே, உணவு இல்லையே, உடை இல்லையே, அவங்க தான் கவலைப்படுவாங்க. அவரை அறிந்து கொண்ட நீங்கள் என்றைக்குமே உணவுக்காக உடைக்காக கவலைப்படக்கூடாது. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் புது சட்டை போட்டு போகிற ஆளுங்களும் நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க. எப்பவுமே புது சட்டை. எதனா ப்ரோக்ராம்னா புது சட்டை, புது புடவை. எந்த நிகழ்வாக இருந்தாலும் புது புடவையோடு தான், புது ட்ரெஸ்ஸோடு தான் போகிறோம். எவ்வளோ பிளஸ்டாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. வெறுமையாக இல்லை, பழைய புடவை அயன் பண்ணி போட்டுன்னு போகிற ஆளுங்க இல்லை நீங்கள்லாம். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் புது புடவை கட்டுன்னு போகிறாங்க. ஆமாம், ஒவ்வொரு புது புடவையாக கட்டு போகிறேன். ஒரு முறை கட்டுறது இன்னும் கட்டாமல் பல முறை வச்சு பல புடவைகளை வச்சுட்ருக்குறோங்க. கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வச்சிருக்கிறார். இன்னும் அதை வாங்கின இதை வாங்கின கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கொடுப்பார். அந்த சீஷர்களுக்கு இருந்துச்சு அந்த கவலை. அடுத்து என்ன நடக்க போதோ, அடுத்து என்ன செய்ய போகிறாரோ அவர் செய்வார். என் கூட அவர் இருக்கிறார்ல, அவர் எல்லாத்தையும் செய்வார். அல்லேலூயா. மனுஷன் செய்ய மாட்டான். நம்ம கூடவே இருப்பாங்க, நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. நம்ம கஷ்டம் அவங்களுக்கு புரியாது. நம்ம கூடவே இருப்பாங்க, நம்மளே கிண்டல் பண்ணுவாங்க. நம்மளுக்கு எப்படி இருக்கும்? வேதனையாக இருக்கும். இவங்களாவது நம்மளை புரிஞ்சிருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் இவங்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? நம்மளை கிண்டல் தான் பண்ணுறாங்க. இவங்களும் சேர்ந்து நம்மளை வேதனை தான் பார்த்துறாங்க. எங்கேயாவது நம்மளுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிக்கிறாங்கன்னு நினச்சி இவங்க 4 பேரும் சேர்ந்து நம்மளை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. உலகம் மனுஷன் அப்படி தான். ஆனால் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னா உன்னை கிண்டல் பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டார். எந்த மனுஷங்கிட்டையும் உன்னை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அப்படி ஒப்பு கொடுத்தாலுமே அதே இடத்துல உன் தலையை உயர்த்துக்கிறதுக்காக ஒப்பு கொடுப்பார். உண்மையை சொல்லணும்னா எந்த இடத்துலலாம் கூனி குறுகி வெக்கப்பட்டு நின்னனோ, பயந்து நின்னனோ, அந்த இடத்துல உண்மையை சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து ஸ்கிரிப்சர் ரீடிங் கொடுத்தாங்கன்னா வாசிக்கிறதுக்கு பயமாக இருக்கும். எனக்கு சின்ன வயசில் நிறைய மாதிரி இருக்கும்போது கூட எனக்குள்ளே ஒரு தயக்கம். படிக்க தெரியும், ஆனால் அங்கே போய் திக்கிடுமோன்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்தது. அப்போ நான் ரொம்ப யோசிப்பேன், ஆண்டவரே நான் எப்படி. எங்கள் தங்கச்சியெல்லாம் ரொம்ப சத்தமாக வாசிப்பாங்க, ஆளே எம்மோ தான் இருக்கும். ஆனால் எந்த கூட்டத்தில் எங்கே உட்காந்து படிக்குதுன்னே தெரியாது, சத்தமாக படிப்பாங்க. இது வேற படித்து நம்மளை காட்டி கொடுக்குதே. எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, சின்ன பிள்ளை படிக்குது, நீ ஏன் படிக்க மாட்டேன்னு. நான் சொல்லுவேன், நான் பெரிய நான் பாடுறேன், அதை பாட சொல்லாமல் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு பாட முடியாது சரியா. எனக்கு ஒரு டேலண்ட், அப்போ பாட்டு பாடுவோமா அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. உனக்கு படினா படிக்காத, சத்தம் போட்டு படி, பைபிள் படி, காலையில் இருந்து படின்னுவாங்க. உனக்கு சொல்கிறேன் பாருங்கள், அதே இடத்துல எந்த இடத்துல ஸ்கிரிப்சர் ரீடிங் படிக்கிறதுக்கு அந்த இடத்துல இந்த இடத்துல போய் நிற்க முடியலையோ, அந்த சர்ச்சிலேயே அந்த இடத்துலையே ஒரு திருமணம், பிரியங்கா திருமணத்தில் இந்த ஆல்டரில் நின்று பிரசங்கம் பண்ணேன். அல்லேலூயா. அப்போ நான் யோசித்தேன், இந்த இடத்துல வந்து நின்று பைபிள் ரீடிங் வாசிக்கிறதுக்கு நம்மளுக்குள்ள பயம் இருந்தது, தயக்கம் இருந்தது. ஆனால் அன்னைக்கு நம்மளை பார்த்து நகைத்தார்கள், சிரித்தார்கள். அவங்க தங்கச்சி படிக்குது, இவன் பார் இப்படி யோசிக்கிறான்னு நினச்சாங்க. ஆனால் அதே ஆட்கள், அதே நபர்களுக்கு அந்த குடும்பத்தில் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. அந்த இடத்துல நம்மளை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துறாருன்னா அந்த இடத்துல அந்த சபையினுடைய ஆல்டரில் நிற்க வச்சு கடவுள் பிரசங்கம் பண்ண வைக்கிறார். அவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம், ஆண்டவர் எப்படி மாற்றிட்டார்ல அவரை. எத்தனை வருஷத்தில்? 20 வருஷத்தில் மாற்றிட்டார் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற கவலை, கஷ்டங்கள், நெருக்கடிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எதுவுமே நிரந்தரமானது அல்ல. நைட்டுக்கே மாறலாம், நாளைக்கு மாறலாம், அடுத்த வாரம் மாறலாம், அடுத்த மாதம் மாறலாம். நீ எப்படி எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்புறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் பிரச்சனை மாறிடும். எந்த சூழ்நிலையிலும் அவரை விடாமல் பற்றி கொண்டு இது எனக்காக கர்த்தர் செய்வார்ன்ற நம்பிக்கையோடு மட்டும் நீங்கள் காத்துருங்களேன். அந்த விசுவாசத்தை சீஷர்களிடத்தில் கர்த்தர் எதிர்பார்த்தார். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? பின்னும் அவர் தம்முடைய சீஷர்கள் நோக்கி, இப்படி இருக்கிறபடினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று
உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் ஜீவனுக்கும் உங்களுடைய சரீரத்துக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் ஜீவனையும் உங்களுடைய சரீரத்தையும் கர்த்தரிடத்தில் அர்ப்பணிங்க, அவர் பார்த்து கொள்ளுவார். உங்கள் சரீரத்துக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும், உங்கள் ஜீவனுக்கு போஷிக்கிறதுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். அவருடைய சீஷர்கள் அதை உணராமல் இருக்கும்போது கர்த்தர் இந்த பிரசங்கத்தை சொல்கிறார். இதை அவர் கேட்டு இவங்க கேட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்ப்பாங்க. இதுதான் அவருடைய வேலைகளாக இருந்தது. அவங்க எந்த சுச்சுவேஷனில் சொல்கிறாங்களோ அதே சுச்சுவேஷனில் மக்கள் இந்த இடத்துல வந்து உக்காந்துருக்குறாங்கன்னும் போது கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட பிரசங்கம், கர்த்தர் போதித்த காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற பணியை சீஷர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி அனுமதிச்சிருக்கிற எல்லா காரியமும் ஒரு நாளைக்கு சாட்சியாக மாறிடும். அல்லேலூயா. கவலையோ கஷ்டமோ வேதனையோ துன்பமோ அது உங்கள் வாழ்க்கையில் சாட்சியாக மாறும் பொழுது அது அப்படியே என்ன பண்ணிடக்கூடாது, மறைச்சிடக்கூடாது. அதை 4 பேர்கிட்ட சொல்கிறோம். எனக்கு எப்படிப்பட்ட அற்புதம் நடந்துச்சு தெரியுமா, என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மீட்பு உண்டாச்சு தெரியுமா, இப்படி கர்த்தர் செஞ்சார், இவ்வளோ பெரிய மாற்றம், இவ்வளோ பெரிய அதிசயம். நான் ஏன் ஆண்டவர் சொல்கிறேன், நான் ஏன் ஏசுன்னு சொல்கிறேன், ஏன் இவ்வளோ வைராக்கியம் பாராட்டுறேன்? மதம் வெறி பிடிச்சதுனால கிடையாது. அவர் எனக்கு செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்கு கொடுத்த ஜீவன் அப்படிப்பட்டது. அவர் இல்லைன்னா நான் என்றைக்கும் மரிச்சு போயிருப்பேன். அவர் இல்லைன்னா என்றைக்கும் எனக்கு விபத்து நடந்திருக்கும். அவர் இல்லைன்னா என்றைக்கும் என் வாழ்க்கை என் குடும்பம் செதறி போயிருக்கும். அவர் இருந்ததுனால இன்னைக்கு நாங்கள் வாழ்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவால் இதெல்லாம் நடந்தது என்பதை நீங்கள் கண்டவைகளும் கேட்டவைகளும் குறித்து மனுஷர்களுக்கு முன்பதாய் சாட்சிகளாக இருங்கள். ஒரு மனுஷனை ஒரு ஒரு கூட்டத்தை நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும்னா உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டதை இங்கே பைபிள் இருக்குது டைரக்டர் சொன்னீங்கன்னா கூட ஒருவேளை அவங்க வந்து நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதை நினச்சிக்குவாங்க, உங்களுக்கு நன்மையே செய்யலையா அவர், எத்தனை அற்புதம் எத்தனை அதிசயம் சொல்லுங்க. நம்புவாங்க. யார் நம்ப மாட்டாங்க தெரியுமா? உங்கள் கூட இருக்கிறவங்க தான் நம்ப மாட்டாங்க. கடவுள் அறியாத மக்கள் இடத்துல சொல்லி பாருங்கள், நம்புவாங்க. நீங்கள் சொல்கிறத பிலீவ் பண்ணுவாங்க. உங்கள் பேச்சு கேட்டு சபைக்கு வருவாங்க. உங்களுடைய நம்பிக்கையான வார்த்தைகள் ஆண்டவரிடத்தில் அவர்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு நடந்த காரியங்களை உங்களுக்குள்ளே நீங்கள் வைத்து கொள்ளாமல் அந்த அற்புதத்தை 4 பேருக்கு என்ன பண்ணணும், சொல்லணும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றத்தை, மறுரூபமாக்கப்பட்ட ஒரு பகுதியை மக்களுக்கு முன்பதாய் கொண்டு போய், நான் இப்படி இருந்தேன், என் வாழ்க்கை இப்படி மாறி இருந்ததுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என் இரட்சகராக இயேசு கிறிஸ்து தான். அவர் என் வாழ்க்கையை மாற்றினார் என்பதை இந்த சீஷர்கள் அநேகருக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவங்கள பார்த்து கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறார். இன்றைக்கி நீங்களும் கவலையோடு வந்திருக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து சொல்கிறார், கவலைப்படாதீங்க. முக்கியமாக ட்ரெஸ்ஸுக்காக சாப்பாட்டுக்காக கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அன்னன்னைக்கு தேவைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவர்களாக இருக்கிறது. ஆகாரத்தை விட ரொம்ப சிறப்பானது என்னது, உங்களுடைய ஜீவன். உடையை பார்க்கிலும் விசேஷமானது உங்களுடைய சரீரம். உங்களுடைய ஜீவனை நீங்கள் மீட்டுக்கொள்ளட்டும். அது வெறும் உணவினால் மாத்திரமல்ல. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அந்த கற்களை அப்பமாக்கும் படி சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால், ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையினால் நான் பிழைத்திருக்கிறோம். ஜீவன் என்றது மாம்சத்தில் நம்ம சுவாசிக்கிறது மாத்திரமல்ல, எனக்குள்ளான மனிதன் ஜீவனோடு இருக்கிறாடா, எனக்குள்ள இருக்கிற மனசாட்சி சாகடிச்சு பல வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா உனக்கு மனசாட்சி இருக்குதா, திட்டுறதா நினைக்கிறாங்களா? உங்களுக்கு என்ன மனசாட்சி இருக்குதா? உங்களை பார்த்து என்ன கேட்டுக்கிறாங்களா? மனசாட்சி இல்லாமல் நடந்துக்காதீங்கம்மா, நீங்களாம் மனசாட்சியோடு நடந்துக்குங்கம்மா. அப்போ ஐயா நைஸாக நம்மளை தான் சொல்கிறாரு. நான் நைஸெல்லாம் சொல்ல மாட்டேன், டைரெக்டாக சொல்லுவேன், மனசாட்சியே இல்லை உங்களுக்கெல்லாம். நான் என் மறைமுகமாக சொன்னேன், அப்படி சொல்லுவேன். ஆனால் இப்போ என்னன்னா, மனசாட்சியே கொன்றுவிட்டு
அது மனசாட்சி இருந்தால் தானே அவங்களுக்கு உறுத்தம். சில விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஏன் உறுத்த மாட்டேன் தெரியுமா? மனசாட்சி கிடையாது. ஆலயத்துக்கு வரமாட்டோம், சண்டே எத்தனையோ முறை சொல்கிறோம், மண்டையில் ஏறலாம். என்ன அர்த்தம்? மனசாட்சி இல்லைன்னு தான் அர்த்தம். ஆமாவா இல்லையா? பாருங்க, இன்னைக்கு ஒரு விடுமுறை நாள் தான், இன்னைக்கு வீட்டில் தான் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல. என்ன அர்த்தம்? மனசாட்சி இல்லைன்னு அர்த்தம். மனசாட்சி, நல்ல வேலை நான் தப்பிச்சேன்றான் ரோஷித்து, எனக்கு கேட்குது. மனசாட்சி இருக்கிறவங்க ஆலயத்தில் வந்து உக்காந்துருக்கிறீங்க, ஆனால் மனசாட்சி கொன்று விட்டு வீட்டில் என்ன பண்ணுறாங்க? இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அந்த நிலைமைகளை. ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஜீவன்றது உங்களுக்கு உள்ளான மனுஷனை நீங்கள் கொண்டுட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைங்களை நம்ம நொறுக்கப்படுறோம், ஒடுக்கப்படுறோம். ஏன் அந்த வளர்ச்சி வரமாட்டேது அப்படின்னா, ஏன் உங்களுக்கு எதுவுமே ஒரு பெருசாக தெரில அப்படின்னா, உங்களுக்கு உள்ளான மனுஷன் ஏற்கனவே செத்து போயிருக்கிறோம். அதனால் உங்களுக்கு என்ன சொன்னாலும் மண்டியில் ஏறாது, என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. என்னுடைய பேர்டன், என்னுடைய வலி, என்னுடைய வேதனை உங்களுக்கு தெரியாது. ஏன் இந்த பாஸ்ட் இப்படி சொல்கிறாரு, ஏன் இப்படி பேசுகிறாரு, இப்படி ஏன் பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்றது உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேதுன்னா, நீங்கள் மனசாட்சி கொண்டுட்டு இருக்கிறதால உங்களுக்கு புரியாது. மனசாட்சிக்கிறவங்களுக்கு புரியும். நான் ஏன் எந்த வழியில் பேசுகிறேன், எந்த ஆதங்கத்தில் பேசுகிறேன்றது மனசாட்சிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மனசாட்சி கொன்று நீ சமாதானமாக இருக்க முடியுமா? அகரத்தை பார்க்கிலும் ஜீவன், உங்களுடைய சரீரத்துக்கு முக்கியமானது உடைன்றது தாண்டி ஆண்டவருடைய வார்த்தை உங்களை ஜீவன் உள்ளவர்களாக நிற்க செய்யும். இந்த வார்த்தை தான் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணுன்னா இந்த வார்த்தை கொண்டு தான் என்ன ஜீவன் உள்ளவனா உயிர்ப்பிக்க முடியும். வார்த்தை இல்லாமல் நான் ஜீவன் உள்ளவனா இருக்க முடியாது. வார்த்தை மட்டும்தான். இந்த வார்த்தையின்படி நான் கேட்குறது எல்லாம் நல்லா கேட்கலாம். தலையாட்டில் பூமாடு மாதிரி இன்னைக்கு காலையில் வந்திருப்பாங்களே, அரிசி போடுங்க, பூமாடு தலையாட்டிக்குன்னே டிடி ஒரு ஆசீர்வாதம் பண்ணால் ஆன்னு வாய் திறக்கும் மாடு. போ மாடுக்கிட்ட வாங்கிக்க ஆசீர்வாதம். அரிசி போட்டு குழந்தைய அனுப்புங்க, போய் மாடு அது வாயில் ஜொல்லாம் விட்டு வைக்கும் தலையில். போப்பா அரிசி போடுப்பா, மாடுக்கு தலையில் முத்தம் கொடுக்கும். என் ஆண்டவரே முத்தம் கொடுத்துக்கிற உன் தலையில், மாடுகிட்ட போய் தலையை கொடு அரிசி அள்ளி போடு, டிங்கு டிங்குன்னு மணி அடிச்சுன்னா வருவாப்பில். மனசாச்சு கொன்று போட்டுக்கிறோங்க. கோயிலுக்கு வந்து வார்த்தை கேட்டான் தலையாட்டு போகிறது கிடையாது. பூமாடு மாதிரி வார்த்தையின்படி வாழ்கிறவங்களுக்கு தான் மனசாட்சி இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. வார்த்தையின்படி தங்களை நடக்க அர்ப்பணிக்கிறவங்க தான் ஜீவன் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுது. சாப்பாட்டுனால அல்ல ஜீவன், உடையினால இந்த சரீரத்தை முடிக்கிறது அல்ல. வார்த்தை என்னை தூய்மைப்படுத்தும். இந்த வார்த்தை என்னை ஜீவன் உள்ளவனாய் எனக்கு உள்ளான மனிதனை உயிர்ப்பிக்க நான் சாட்சியை வாழ உதவி செய்யும். இந்த வார்த்தையை நான் கேட்கறது எல்லாருமே கேட்குறாங்க. நீங்கள் மட்டுமா பிரசங்கம் கேட்குறேன்னு நினைக்கிறீங்க? உங்களோட வெளியில் நிறைய பேர் கேட்குறாங்க அந்த பிரசங்கத்தை. ரோட்டில் போனால் கேட்குறாங்க, ஐயா உங்களுடைய சர்ச்சில் நடக்கிற அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறோம், அந்த மெசேஜ்லாம் கேட்குற ஐயா, ரொம்ப நல்லா ஜீவன் உள்ளதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன கேட்குறது? உங்களோட பல பேர் கேட்குறாங்கல்ல. நீங்கள் உள்ளே உட்காந்து கேட்டுட்டு தலையாட்டிட்டு நீங்கள் செய்யலை, வெளியே இருந்து இந்த வார்த்தை கேட்டபடி வாழ்கிறாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறாங்க. நம்ம ஏன் பொறாமப்படணும்? கோயிலுக்கு வரவங்க நடக்குதுன்னா அவன் வெளியே உட்காந்து வார்த்தை கேட்டு நம்புறான், விசுவாசிக்கிறான். நீ உள்ளே உட்காந்து தலை மட்டும் ஆட்டு போகிற. எத்தனை பேர் தலை மட்டும் ஆட்டு போய் நிற்கிறோம்? ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்ட் அலையிலு ஆமே. இவங்கெல்லாம் தலையாட்டிங்களா தான் இருந்தாங்க 12 பேரும். ஆமாம்மாண்டவர் சரி என்ன சொல்கிறதே புரியாது கடைசி வரைக்கும். ஆமாம் எதனா பேச விடுறீங்களா? எதனா பேசினேன், சரிங்க ஆமாயா என்ன சொன்ன சொல்லு அப்படின்னா, சொன்னீங்களே என்ன இப்போ தான் இதை சொன்னது சொல்லுன்னா அது வந்து சொன்னீங்க, ஆனால் கேட்டேன், நான் வேறு எதோ யோசிச்சிருந்தேன், அதை மறந்துட்டேன். சும்மா தலையாட்டுனுக்கிறது. நம்மளுக்குன்னா அப்படி பார்த்தா ஐயோ இன்னும் அழகாக அந்த அம்மா வார்த்தையை கேட்டுனுக்குது பாரு, எல்லா வார்த்தையும் டைரெக்டாக அதுக்குள்ளே போய் இறங்கினுக்குது நான் நினச்சின்னு இருப்பேன்னு நினைக்கிறீங்க. எத்தனை பேர் உண்மையாக தலையாட்டுறீங்க? எத்தனை பேர் வெளியில் யோசிச்சுன்னு தலையாட்டுனுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும்ல. சும்மா தலையாட்டுனுக்கிறோமா? கவனம்லாம் வேற இடத்துல வச்சுக்கினேன் இல்லை உண்மையாகவே வார்த்தையை உள்வாங்கிட்டு உக்காந்துட்டு இருக்குமா ஆண்டவருக்கு தெரியும். இந்த சீஷருங்க 12 பேர் கூட இருந்தாங்க. அவங்க 12 பேர் இந்த உலகத்துக்கு ஒரு அனுப்புனா அவங்கள தரம் உள்ளவர்களாய் கர்த்தர் உருவாக்கணும்.
அதனால் அவங்கள வந்து கஷ்டத்தில் சுட்டெரிச்சு தான், அதாவது வேகாத அடுப்பு சரியாக வேகாத பானையோ அதை கொண்டு வந்தனா தண்ணி பிடிச்சி 2 முறை 3 முறை ஊறி ஒஞ்சிடும். ஆனால் நெருப்பில் நல்லா சுடப்பட்டது, நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி செங்கல் வாங்கிட்டு வந்து ஒரு 4 நாள் தண்ணியில் ஊற வைப்பாங்க. கரையுதா இல்லை அதன் பிறகு கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதா, வெயிட்டாக இருக்குதா, உடச்சி பார்ப்போம், உடையாது. நெருப்பில் அந்தளவுக்கு சுடப்பட்டிருக்குது. யாரெல்லாம் தங்களை உபத்திரத்துக்கென்று கர்த்தர் ஒப்பு கொடுத்து அவர்களை புரட்டி சுட்டு எடுக்கிறாரோ, உங்களை கர்த்தர் ஒரு லீடர்ஷிப்பில் கொண்டு வர போகிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு தலைமைத்துவத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வர போகிறாருன்னா உங்களை நல்லா சுட்டெரிக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. என்னமோ அனுமதிச்சிருக்கிறார், இது மூலம் எனக்கு, அதாவது சொல்லுவார் பாருங்க, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். உபத்திரவப்படுகிறது என் வாழ்க்கையில் பிரமாணங்களை கற்றுக்கொண்டு சாட்சியாக நிற்பதுக்கு தானே தவிர்த்து நான் கெட்டு போகிறது கிடையாது. அனுமதிச்சிருக்கிறது எல்லாமே அவங்க வாழ்க்கையை சீர்படுத்த தான். இதை தான் சீஷர்களுக்கு சொல்கிறாரு, நமக்கும் சொல்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் நல்லா இந்த 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 நற்செய்தி நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குங்க. என்றைக்குமே உணவுக்காக உடைக்காக நீங்கள் கவலைப்படவே கூடாது. பக்கத்தில் கை குச்சி சொல்லுங்க, என்றைக்குமே உணவுக்காகவோ உடைக்காகவோ கவலைப்படாதீங்க. அதை விட சூப்பரான ஆள் உங்கள் கூட இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அவ்வளோதான், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தால் எது வந்தாலும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு போயிடுவார். விசுவாசம், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆடு கர்த்தர் பார்த்துக்கொள்வார். பலி கொடுக்க சொன்னார், போனார். மேலே போய் பார்த்தா தான் தெரியுது, எங்கே புதரில் ஒரு ஆடு மாட்டுன்னு இருக்குது. என்னமோ ஆடு இருக்குதோ இல்லையோ, போனால் போயிடணும், அவ்வளோதான். கர்த்தர் சொல்கிறத கீழ்ப்படிஞ்சு நீங்கள் போங்க. கர்த்தர் சொல்கிறதுக்கு செவி கொடுத்து நீங்கள் செய்யுங்க. அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இந்த சீஷருடைய வாழ்க்கையில் மத்தேயு சொல்லும்போது மக்களுக்கு சொல்கிறாரு, ஆனால் லூக்கா சொல்லும்போது சீஷர்களுக்கு சொல்கிறாரு, உணவுக்காக உடைக்காக கவலைப்படாதீங்க. அதை விட விசேஷித்தமானவர் உங்கள் கூட இருக்கிறார், அவரை பற்றி கொள்ளுங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. கிடைக்கலனாலும் ஒன்றும் அதெல்லாம் வருத்தப்படாதீங்க. எனக்கு ட்ரெஸ்ஸு மேலே இருக்கிற ஆசையே போச்சுன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? எனக்கு ட்ரெஸ் மேலே பெரிய ஆசை கிடையாது, சாப்பாடு மேலே கூட பெரிய என்ன, நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்தாச்சு. ஒன்றும் மனுஷங்கறி தான் சாப்பிடாமல் இருப்பீங்க. எல்லாத்தையும் தின்னுபிட்டுருப்போம், கிடைச்சதெல்லாம் தின்னுட்டுருப்போம். எல்லாத்தையும் கடவுள் கொடுத்தாரு, எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. எல்லா ட்ரெஸ்ஸும் இதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்குது, எல்லாம் போட்டு பார்த்தாச்சு. ஆண்டவர் நம்ம வெறுத்து பொருளை கூத்துக்கிற எல்லாத்தையும் உங்களை அர்ப்பணிங்க. ட்ரெஸ்ஸு மேலே இருக்கிற ஆசை நிறைய பேருக்கு, ஒன்றும் நல்லா தின்னணும்னு நினைப்பாங்க நிறைய பேர். விதவிதமான ஹோட்டலுக்கு போனோம், இங்கே இல்லை மெட்ராஸுக்கு போனோம் ஹோட்டலுக்கு, அங்கே பெரிய பெரிய ஹோட்டலுங்கெல்லாம் இருக்குது, நல்ல முழு கோழி அப்படியே வறுத்து தின்னணும், அப்படியே நெருப்பில் சுட்டு எண்ணெய் போடாமல் தந்தூரியாக சாப்பிட்ணும், கிரில்லு சிக்கனாக சாப்பிட்ணும், அப்படியே முழு கோழி குத்தா கூட நான் முழுங்கிடுவேன். ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்தையும் எல்லா மிக்சடு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணும் ரொம்ப நாள் ஆசை. தாபாவில் போய் உக்காந்து நல்லா தின்னணும். இன்னும் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துச்சு, வெறுத்து போச்சு இல்லை லைஃபே. சாப்பாடுன்னு போய் எவ்வளோ பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டு வியாதி ஏறி போச்சு, சுகர் ஏறிச்சு, பிபி ஏறிச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கேயும் சாப்பிட, வெளியில் எங்கேயும் சாப்பிடாதீங்க சார், வீட்டில் சாப்பிடுங்க சார். இல்லை வெளியில் சாப்பிட்டு என்ன ஆச்சுன்னா, சார் வீட்டில் சாப்பிடுங்க, உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க சார், எண்ணெய் இல்லாமல் சாப்பிடுங்க சார். ஏன்னா அவ்வளோ சாப்பிட்டோம் வெளியில், லிமிட், அதாவது அன்லிமிட்டடாக வெளியில் சாப்பிட்டாச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் லிமிட்டேஷன். தண்ணி அளவாக குடிங்க, உப்பு அளவாக சாப்பிடுங்க, சர்க்கரை அளவாக எல்லாமே இப்போ அழுந்து சாப்பிட வேண்டியது ஆகி போச்சு பாருங்கள். அதனால் சாப்பாடை பற்றி உணவை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு கிடைச்சதை உங்களுக்கு கொடுத்ததை தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்கள் சரீரம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு கொடுத்துருக்கிற ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸு வச்சு சந்தோஷப்படுங்க. அவங்க போட்டுக்கிறது மாதிரி வாங்கணுன்னு நீங்கள் கடைக்கு போய் வாங்காதீங்க என்றைக்குமே. அதுக்கு பேர் தான் என்னென்னா பேராசைன்றது. ஆசைப்படுறது வேறு, பேராசைப்படுறது வேறு. அதுதான் வாங்கணும், அதே கலர் தான் எடுக்கணும், அதே மாதிரி தான் எடுக்கணும். ஆசைப்படலாம், வாங்கலாம், ஆனால் அதே மாதிரி தைக்கணும், அதே மாதிரி போகணும், அதே தான். என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரு நாள் போட்டு ஆடுவோமா, 2 நாள் போட்டு ஆடுவோமா, அவள் தான் ட்ரெஸ் வெறுத்துரும்.
என்றைக்குமே உணவுக்காக உடைக்காக கவலைப்படக்கூடாது. கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. மனநிறைவை ஏற்றுங்க, சந்தோஷமாக இருங்க, எதை பற்றி கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? ஒன்றும் இல்லை, ஒரு முழம் கூட போகிறதில்ல, குறைய போகிறதில்ல. கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்கு சித்தமான இந்த வார்த்தையினுடைய துவக்கத்தை அடுத்த வாரத்தில் நம்ம தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்.